ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்புட் பண்ணி உங்களுக்கு பண்ண இதில் இப்படி தான் ஷோகும். ஜஸ்ட் இதில் நம்ம பண்ணாக்க பிக் இதை ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பண்ணக்கு ஒரு சில முக்கியமான எஃபெக்ட்டை பண்ண கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அது எப்படி ஃபிக்ஸ்னு பண்ணாக்க பார்த்துலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் பண்ணாமல் எடிட் பண்ணும். ஸோ எப்படின்னு பார்த்து வந்துடலாமா? ஸோ அதுக்கு பண்ண அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஃபைலை பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீட்டை கொட்டு நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் பண்ணிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மேலே காலைல 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஃபுல் கம்ப்யூட்டர் சைடு இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேலுக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலைல சூ பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கிரே ஃப்ரம் எஸ்மேஜை கிளிக் போயிட்டு கீழே சூ பண்ணிங்கனாக்கா இந்த பிக்கு ஃபோர்ஸ் ஃபைலில் கன்வெர்ட் ஆகும். இது பண்ணிங்க ஷோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ண இல்லையா? ஸோ இது சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்கும் பண்ணிங்க ஃபோர்ஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்த பின்னாடி அப்படி நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நாம் இன்புட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பண்ணக்கு க்ரீன் அண்ட் ஆரஞ்சு இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாங்குக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் இருக்கா, அதுலேயே நீங்கள் கில் போயிட்டு சைடில் கலர் ஃபில் இருக்கா, அது நீங்கள் சில போயிட்டு ஸ்டாரிங் கில் போயிட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபைலை பிக் கன்வெர்ட் பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் பார்த்தீங்கன்னா செலக்ட் போயிட்டு மேல் % கொடுத்தா மட்டும் போதும், கரெக்டாக இது ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி க்ரீன் கலர் இருக்கா, இதுவும் என்ன பண்ண அதே சேம் மெத்தடில் நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அதே சேம் பிக்கு இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே 2 ஆரஞ்சு கலர் இருக்கா, இதுவும் அதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு பண்ணாக்க கரெக்டாக ரெண்டுத்திலும் சேம் பிக்கு நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அது பண்ணாக்க உங்களுக்கு சூப்பர் ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் பண்ணாக்க பிளாக்காக தான் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நம்மளுடைய பேஜில் பண்ணாக்க இதே ப்ரீசெடிக்கில் சீக்ரெட் ப்ரிஸ்ட்னு பண்ணாக்க ஒரு தனியாக ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு ஏதாவது டைமிங் கொடுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பண்ணால் டவுன்லோட் ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக் உங்கள் ஐட் மோஷனில் அது இன்புட் வரும். ஸோ அது நீங்கள் பண்ணி ஓப்பன் பண்ணாக்க ஸோ இதில் தான் நம்ம பண்ணாக்க வீடியோவில் யூஸ் பண்ணிக்க அந்த எஃபெக்ட் எல்லாமே பண்ணாக்க இருக்கும். ஜஸ்ட் இங்கே இருக்கிற நம்ம இந்த இடத்துல காப்பி பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறது பார்த்துட்டு பிக் போட்டு ஆட் பண்ண பாருங்கள். எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு கிரே கலர் பாருங்கள், அதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு காப்பில் இருக்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பண்ணாக்க இந்த லேயருக்கு அடுத்து பண்ணாக்க கேஃபர் பாருங்கள், கரெக்டாக 3.04 செகண்ட் கிட்ட அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் கொடுத்து பிஎஸ்லேயே கூட்டினா ஜஸ்ட் இது மேலே ஆட் ஆயிரும். இது அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி முன்ன நாம் ஆட் பண்ண அந்த லேயர்ஸுக்கு மேலே வருமா நீங்கள் ஆட் பண்ணிட்டு நிச்சயமாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிங்க. இது கரெக்டாக தான் இருக்கா, மறுபடியும் நீங்கள் பிஎஸ் லேயர் கொடுக்குறீங்க, மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணி முன்ன ஆட் பண்ண அந்த லேயருக்கு மேலே கொண்டு வந்துட்டு நிச்சயமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே சேமத்தில் பண்ணாக்கி இந்த இடத்துல நான் ஒரு 2 மார்க் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ அது வரைக்கும் இந்த கிரீன் கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுன்னா எப்படி ஃபீஸ்ன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுக்கு அதுலேயே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் எக்கனே இருக்கா, அதை கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் எதிர் கம்பேரிஸ் வரும். ஸோ இதே சேமத்தில் அடுத்த ஒரு 2 தான் இருக்குது, நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் பிக் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த கிரே கலர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணி அந்த 4:5 பிக் பதினஞ்சு சில போயிட்டு மேலே பிடிச்சியும் கொடுத்துக்கலாம். ஸோ இதே சேமத்தில் அடுத்தடுத்து அந்த கிரே கலரில் பண்ணாக்க ஒன் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ ஃபைனலி நம்ம ஆட் பண்ணிச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த சின்ன கேப்புக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு செகண்ட் ப்ரிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிரே கலருக்கு அடுத்து பண்ண சின்னதாக ஒரு ஆரஞ்சு லேயர் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் லேயரை கிளிக் பண்ணுறீங்க, இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படி நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நாம் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க அந்த மாதிரி ஆட் பண்ண கிரே கலருக்கு அடுத்த கேப் இருக்கா, கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லேயருக்கு மேலே கொண்டு நெக்ஸ்ட் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த ஆரஞ்சு கலர் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் கிளிக் போயிட்டு இப்போ இந்த லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் வச்சுடும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தட் அடுத்தடுத்து சின்ன கேப் இருக்கா, ஸோ அதில் பண்ணாக்க ஜஸ்ட் இந்த ஆரஞ்சு கலரை இப்போ பண்ண அதே சேம் மெத்தடில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ நான் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதில் போய் ஆட் பண்ணிக்கலாமா? முன்ன பண்ணங்க பாருங்க. அதே சேம் தான் ஜஸ்ட் லேயர் கிளிக் பண்ணுறீங்க. இந்த காய்ஃபன் கொடுத்து ஸ்டார்னு கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண பிக்சலை போயிட்டு மேலே ப்ரெசன் கொடுத்தா மட்டும் போதும். இதே சேம் மெத்தடில் அடுத்து அந்த ஆரஞ்சுகள் நம்ம போய் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ நான் வந்து பண்ணாக்க இதுலேயும் நம்ம ஆட் பண்ணாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் போயிட்டு பேக் போயிட்டு மறுபடியும் நம்ம வந்து பண்ணாக்க அந்த சீக்கிரம் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கிரே ஆரஞ்சுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்க க்ரீன் கலர், அதுக்கு மேலே ஒரு வீடியோ இருப்பாருங்க. ஸோ ரெண்டுத்தையும் வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பி டூல்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கரெக்டாக கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஸோ காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் கொடுத்து பேஸ்ட் டூலே கொடுத்துக்குங்க. இப்போ ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி முன்ன நம்ம ஆட் பண்ண அந்த லேயர்ஸுக்கு மேலே வர மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கி இது கட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதே லேயர் நம்ம வந்து பண்ண இன்னும் இடத்துல நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ண இடத்துல ஒரு 3 குரூப் இருப்பாருங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பண்ணாக்கி இந்த இடத்துல கேஃப் இருப்பாருங்க. ஸோ அந்த இடத்துக்கிட்ட வந்துக்குங்க. கரெக்டாக 8.22 செகண்ட் கொடுத்துட்டாங்க. காப்பி பண்ணதை மட்டும் அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் உள்ளே கொடுத்துக்குங்க. இது நம்ம வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம முன்ன ஆட் பண்ண அந்த குரூப்புக்கு மேலே வர மாதிரி வந்து பண்ணாக்க கட் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணுறீங்க. இது வந்து பண்ணால் கொஞ்சம் கம்மி தான் இருக்குது. இதை நீங்கள் எப்படி அசைன் பண்ணீங்கன்னாக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிக் போய்கிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் கிளிக் போய்ட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணலே போதும். அது டைம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஆகும். இதே சேம் மெத்தட் கிளிக் எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் போய் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணுறீங்க. கேஃபின் கொடுத்து ஸ்டாரை கிளிக் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ண பிக்சல் போய்ட்டு மேலே ப்ரெஷன் கொடுத்தா மட்டும் போதும். ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க அடுத்து இருக்கிற அந்த லேயருக்கு நம்ம வந்து பண்ணாக்க பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ வந்து பண்ணாக்க முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பண்ணாக்க இதுக்கு முன்னாடி ஒரு குரூப் இருக்குது பாருங்கள். ஸோ இதுலையும் ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லேயர் அடுத்து இன்னொரு 3 குரூப் இருக்கா. ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும் பத்தலாமல் இப்போ. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்க 3 குரூப்பு கிட்ட வந்துக்குங்க. இப்போ கீழே குரூப் பண்ண இருக்கா அது இங்கே கிளிக் போயிட்டு கீழே 8 குரூப் இருக்கு பாருங்கள், அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இப்போ நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபிட்டில் டிசக்ஷன் வேர்ப் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டெல்ஸ் ஃபிட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் போயிட்டு இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு பேக் போய்க்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ வந்து பண்ணாக்க செயலுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு பிக்கு தொமாசன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஆட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பியே கொடுத்து அப்படி நீங்கள் பேக் போயிட்டு இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா ஜஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த ஃபஸ்ட்டு குரூப்பில் உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதாகிடும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே குரூப் 2 இருக்குது அதை கிளிக் பண்ணுறீங்க. எடு குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டாங்க. ஸோ அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு மூவ் பண்ணி பார்த்தினாக்கா ஸோ அதுவும் வந்து பண்ணாக்க கரெக்டாக இதாகிடும். இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க தேர்டுக்கும் நம்ம ஆட் பண்ணிட்டு அப்படி நம்ம வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்து மாதிரி இதாகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டுக்கு அடுத்து வந்து பண்ணாக்க ஒரு 3 குரூப் இருக்கா என்ன பண்ண அதே சேம் மெத்தடில் இந்த இடத்துல வந்து பண்ணிங்க பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் 3 இதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் ஆட் போயிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம சீக்கிரம் பிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண அந்த லேயருக்கு அடுத்தது அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு 3 கிரே கலர் லேயர் நான் கொடுத்துருப்பேன். அது 3த்தையுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பி த்ரீலேஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண பீட் மேப் பிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து பண்ணாக்க கேப் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. கரெக்டாக வந்து பண்ண 12.03 செகண்ட் கிட்ட மீன் ஆட் பண்ண குரூப்புக்கு அடுத்தது. ஓகே, இப்போ அந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து இதையும் நம்ம வந்து பண்ணாக்க ஒன் பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லேயருக்கு மேலே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மீன் ஆட் பண்ணிவிட்டு மீன் பண்ண அதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு ஒன் பண்ண இதில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி வச்சா நெக்ஸ்ட் இந்த கேஃப்க்கு நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு சீக்கிரம் பிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த 3 கிரே கலருக்கு அடுத்து வந்து பண்ணாக்க ஒரு 3 குரூப்பு கொடுத்துருப்போம். ஜஸ்ட் அந்த 3 குரூப்பையும் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பி த்ரீலேஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்கே மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மீன் ஆட் பண்ண 3 லேயருக்கு அடுத்து வந்து பண்ணாக்க கேப் இருக்கு பாருங்கள். ஸோ அந்த இடத்துக்கிட்ட போய்க்கும் கரெக்டாக 15.16 செகண்ட் கிட்ட வந்துட்டேன். அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து PS3 லேயர் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் மேல் ஆட் ஆகிடுச்சா. இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி ஒன் பண்ண வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த லேயருக்கு மேலே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம்.
ஓகே. ஸோ இப்போ நம்ம இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்துடலாமா? ஸோ அது கீழே குரூப் பண்ணுறதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிடிச்சும் கொடுத்து மீடியா கொடுத்து நம்ம எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கிளிக் வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் முன்ன நம்ம வந்து பண்ணக்கு ஒரு டெல் ஷிஃப்ட் ஆட் பண்ண போகிறோம் அந்த குரூப்பில் பிக் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த எஃபெக்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த மிரர் மட்டும் ஆன் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்கும். இப்போ கீழே முடிச்சிருக்கோம் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ இந்த சைலுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணது பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இருக்கிற எஃபெக்ட்டை நீங்கள் அப்படியே காப்பி போயிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணக்கு இது கரெக்டாக ஆட் ஆயிருக்கா நம்ம செக் பண்ணிடலாமா? ஓகே, ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே குரூப் 2 இருக்குது அது கிளிக் பண்ணுறீங்க. எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட மீடியா கொடுத்து நம்ம எடிட் பண்ணி ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு நான் காப்பி பண்ண அந்த டெல் ஷிஃப்ட் இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி இங்கே பேக் போயிட்டு கீழே முடிச்சிருக்கோம் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ இந்த சைலுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் போய் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்துமே ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பண்ண குரூப் 3 சென்டர் ஒரு குரூப் இருக்கா அதையும் கிளிக் போயிட்டு எடுக்கிற போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிடிச்சி விட்டு மீடியா கொடுத்து நான் எடிட் பண்ண ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணிட்டேன். மீன் ஆட் பண்ண அதே டெல் ஷிஃப்ட் இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கீழே மோட்ஸில் போயிட்டு இப்போ வந்து பண்ணாக்க இந்த புக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம பேக் போய் பார்த்தோம்னாக்கா ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு இது அடையணும் இங்கே இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இது வந்து பண்ணாக்க ஆட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல கேஃபாக இருக்கா இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு சீக்கிரம் பிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. மீன் ஆட் பண்ண அந்த குரூப்புக்கு அடுத்து வந்து பண்ணாக்கா லாஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்கே மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீன் ஆட் பண்ண குரூப்புக்கு அடுத்து வந்து பண்ணாக்க ஒரு பிளாக் கலர் பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி மீன் ஆட் பண்ண அந்த குரூப்புக்கு மேலே ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நெக்ஸ்ட்டு ஒரு 3 குரூப் இருக்குது அதுக்கு வந்து பண்ணாக்க ஒரு கேப் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுனாக்கா முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பீட் வைக்க நீங்கள் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம இதில் பிக் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ண அதே சேம் மெத்தடில் ஜஸ்ட் இதில் நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த 2 இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு 3 குரூப் இருக்கா. ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது கீழே குரூப் பண்ணுறதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் வைக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் விட்டு மீடியா விட்டு நான் எடிட் பண்ணிட்டு ஒரு பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்குள்ளே கொண்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண அந்த டெல் ஷிஃப்ட் அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே இங்கே பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ வந்து பண்ணாக்க இந்த ஃப்ரேமில் உனக்கு பிக்கு கரெக்டாக ஆட் ஆகிற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்குங்க. ஆட் போயிட்டு அப்படி இங்கே பேக் போய் பாருங்கள். ஸோ கரெக்டாக ஆட் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஸோ அப்படி ஆட் ஆகலைனாக்கா மறுபடியும் அவங்க குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடுக்குறூப் போயிட்டு அந்த பிக்குக்கு தகுந்த நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இதே சேம் மெத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த ஒரு 2 குரூப் இருக்கா. ஸோ அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட் மூவ் பண்ண இந்த இடத்துல ஒரு 3 குரூப் இருக்கும். இதுலேயும் அதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிக்கோங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம ஃபைனலி ஒரு லேயர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு சீக்கிரம் பிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மேலே வந்து பண்ணாக்க எப்பவுமே கொடுக்குற ஒரு லேயர் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் லேயருக்கு போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து பேக் போய்க்குங்க. இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு காப்பி பண்ணதே இதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சூப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண இருக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இஷ்யூ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.